சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா சாம்சங் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. அது எம் சீரியஸில் பார்த்தீங்கன்னா M10, M20, M30, M40 அது மாதிரி நிறைய சீரியஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங் கேலக்ஸி M51 அப்படிங்கிற மாடல் வந்திருக்கு. அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா என்றைக்கு லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செப்டம்பர் 10, 2020 லான்ச் ஆக போகுது. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. சாம்சங் கேலக்ஸி M51 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்து நீ டிஸ்பிளே பார்த்துடலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சுக்கு ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p × 2340 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சூப்பர் AMOLED டிஸ்பிளே. நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய சாம்சங் செல்லில் பார்த்தீங்கன்னா IPS டிஸ்பிளே தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கேமரா பார்த்துடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் 12 MP கொடுத்துருக்காங்க. டெப்த்து சென்சார் பார்த்தீங்கன்னா 5 MP கொடுத்துருக்காங்க. மேக்ரோ கேமரா பார்த்தீங்கன்னா 5 MP இதுக்கு கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் எந்த குறைபாடுமே இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மைக்ரோ ஷாட்ஸு, டெப்த் ஷாட், அல்ட்ரா ஷாட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி வந்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல செல்ஃபிக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்லா இருக்கும். 32 MP பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நல்லாவே 32ங்கிறது ஒருத்தர் தான் சொல்ல முடியும். இதோட ப்ராசஸர் பார்த்துடலாம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 730 அப்படிங்கிற ஒரு நல்ல ப்ராசஸர் தான் இது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய செல்லில் யூஸ் ஆகிட்டு இருக்க ப்ராசஸர் தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இதோட கொஞ்சம் ப்ராசஸர் அதிகமாகவே கொடுக்கலான்னு சொல்லலான்னு பார்த்தா, ஆனால் பார்த்தீங்கன்னா சாம்சங் Exynos 7 அப்படிங்கிற ப்ராசஸர் அவங்களோட ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க. இந்தாடி பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 730ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதை சாம்சங் கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் பரவாயில்லைன்னே சொல்லலாம், நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 UAயில் சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் 10ல் கொடுத்துருவாங்க. எந்த அப்டேட்டாக இருந்தாலும் வழக்கம் போல் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் லெவல் வந்தாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட பேட்ரி சொல்லணும். இதில் பேட்ரி தான் ஹைலைட்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7000 mAh கொடுத்துருக்காங்க. 2 நாளைக்கு நிற்குன்னு சொல்லியிருக்காங்க சாம்சங். கேமிங் பர்பஸ்னால் ஒரு 10 hours ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் இந்த மாதிரி இருந்தால் நார்மல் பர்சன் 2 daysன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைப்-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப்-C போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேம் அண்ட் ரோமை பற்றி பார்த்துடலாம். இதில் இந்தியாவுக்கு வந்தால் எவ்வளோ ப்ரைஸுக்கு சேல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். 6GB RAM 128GB ரோம் கொடுத்தாங்கன்னு வைங்க, 22,000 23,000 வரைக்கும் சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8GB + 128GB ரோம் பார்த்தீங்கன்னா 25,000 சேல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ரைஸ்ன்னே சொல்லலாம். இந்த சாம்சங்னாலே இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகிறது செப்டம்பர் 10, 2020 லான்ச் ஆயிரும். இன்னும் 1 monthன்னே சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லு இப்போ நிறைய லீக்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. நிறைய வெப்சைட்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சாம்சங் யூஸராக இருந்தால் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.